என்ன அபி, அமைதியாவே இருந்தா எப்படி? இன்னும் 2 நாள்ல டிஜிட்டல் வேலி மீட்டிங். நல்லபடியா முடிய வேண்டிய சூழ்நிலையில இப்படி ஒரு சிக்கல். என்ன அபிமா, உங்க அம்மா கூட உங்களை புரிஞ்சுக்கவே இல்லையே. என்ன ஏதுன்னு கேட்காம எப்படி கையெழுத்து போட்டு கொடுக்கலாம்? அவங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரியாது சார். அவங்க யோசிக்க வேண்டாமாமா? கிருஷ்ணன், அது முடிஞ்சு போன விஷயம். இனி என்ன பண்றதுன்னு தான் நாம யோசிக்கணும். என்ன அபி இப்படி அமைதியா இருக்க? இதுக்கு முன்னாடி நம்ம ஆபீஸ்ல இருந்த ரஞ்சன், கங்கா இவங்களை பயன்படுத்தி ஷேர்ஸ் எல்லாம் எழுதி வாங்கினா ஆதி. ஏறத்தாழ அபி கன்ஸ்ட்ரக்ஷன் அவன் கைக்கு போற சூழ்நிலையில அதை முயற்சி பண்ணி உடைச்சேன். ஆனா இப்ப உன் சொந்த தம்பி தங்கச்சி அவங்கள கையில போட்டுக்கிட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கான். இதை எப்படி சமாளிக்க போற? டிஜிட்டல் வேலி மெம்பர்ஸை நம்ம எப்போ சந்திக்கிறோம் சார்? Thursday அன்னைக்கு 11 மணிக்கு. என்ன அபி யோசிக்கிற? இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம கம்பெனியோட 60% ஷேர்ஸ் ஆதி கையில இருக்கு. இதை எப்படிமா சமாளிக்க போற? சமாளிச்சிடுவேன் சார். எப்படிமா? சார், நீங்க கூட என்ன செய்ய போறேன்னு கேக்குறீங்களே ஒழிய உன்னால முடியும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே சார். இல்லம்மா, அவங்க எழுத்துப்பூர்வமா வச்சிருக்காங்க, அதனாலதான் சொல்றேன். இருக்கட்டும் சார். என்னம்மா இப்படி சொன்னா எப்படி? ஒண்ணு பண்ணலாமா? நாம உன் தம்பி தங்கச்சியை பார்த்து அவங்கள ஆதிக்கிட்ட பேச வச்சு எப்படியாவது இதை சரி பண்ணி ஆகணும். அது வேண்டாம் சார். வேணான்னு சொன்ன எப்படி அபி? சார், என்னால இவ்வளவுதான் முடியும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? இல்லம்மா, ஆனா இதையும் தாண்டி என்னால சாதிக்க முடியும் சார். நான் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன் சார். என்னால இந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியும். அபி நான் என்ன சொல்றேன் சார், Thursday அன்னைக்கு 11 மணிக்கு டிஜிட்டல் வேலி குரூப்போட நமக்கு மீட்டிங். அன்னைக்கு அவங்களோட அக்ரிமெண்ட்டை நம்ம சைன் பண்றோம். அதுக்கான வேலைகளை நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கே நீங்க பிரஸ் மீட்டை கூட்டுறீங்க. ஒரு பத்திரிகை கூட அன்னைக்கு மிஸ் ஆகக்கூடாது. இந்தியாவில் இருக்கிற டாப் மீடியா பர்சன்ஸ் எல்லாரும் அன்னைக்கு கண்டிப்பா வந்துடணும் சார். உஷாக்கா, உண்மையிலே ஜெயில இருந்து விடுதலையான மாதிரி இருக்கு. எனக்கு புரியுது சந்தியா. இங்க பாரு, உன்னை இந்த மாதிரி ஒரு ரூம்குள்ள அடைச்சு வைக்கணுங்கிறதெல்லாம் என்னோட எண்ணம் கிடையாது. என் மேல நீ எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறேன்னு எனக்கு புரியுது. இனிமே நான் சத்தியமா ட்ரக்ஸ் பக்கம் போக மாட்டேன். சந்தியா, நீ இப்படி சொல்றத கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பழக்கத்தை ஆரம்பத்துல விடுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐ நோ. ஆனா நீ இது கடுமையாயிட்டேன்னா நீ இழக்க போறது ரொம்ப அதிகம். மனக்கட்டுப்பாடோட இருந்தேன்னா நிச்சயமா உன்னால் இதை விட்டுட முடியும். நான் கூட எப்பவுமே இருப்பேன் சந்தியா. உனக்கு எப்போ கஷ்டமா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லு. நீ விரும்புற இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே? மனசை உற்சாகமா வச்சுக்கிட்டேனாலே பாதி பிரச்சனை தீந்துரும். தேங்க்யூ உஷா. உன்ன மாதிரி ஒரு அக்கா இருந்திருந்தா நான் இந்த படுகொழியில விழுந்திருக்கவே மாட்டேன். சந்தியா, ஏன் இப்போ அழற? ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஓகே? அழாத. சொல்லுங்க மேடம். 1 minute. சந்தியா, என்ன சாப்பிடுற? நீயே சொல்லுக்கா. சப்பாத்தி ஓகேவா உனக்கு? அவங்களுக்கு ஒரு சப்பாத்தி. ஓகே மேடம். எனக்கு தோசை. வேற ஏதாவது? இப்போதைக்கு இது போதும். ஓகே மேடம். ஏய், என்ன? ஹலோ,
எங்க போற? பாத்ரூம் போயிட்டு வரேன்க்கா. ஓ, சீக்கிரம் போயிட்டு வந்துரு. ஹலோ, இல்ல ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன். டேய் மச்சான் கூப்பிடுறடா. டேய் போண்டா மச்சான். டேய் உடனே போக கூடாதுடா, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். பின்னாலே போனா டவுட் வரும். அவளே தைரியமா கூப்பிட்டுட்டு போறா, டவுட் எல்லாம் வராதுடா. ம் சரி போலாமா? போலாம் வாங்க, வா. ஹாய். 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 எந்த ஏரியா? எதுக்கு எங்க அப்பாட்ட வந்து நீங்கெல்லாம் பொண்ணு கேட்க போறீங்களா? உன்னையா? சரிதான். ஏய், வெட்டி பேச்செல்லாம் வேண்டாம். சரி, எவ்வளோ வச்சிருக்கீங்க? ம், டேய் எவ்வளோடா வச்சிருக்க? என்ன ஒன்றும் இல்லையா? ம், ஏடா. டேய் அவன்கிட்ட வாங்க. இந்த மச்சான் கொடு. டேய் குடுறா. கொடு. எவ்வளோ இருக்கு? ஒரு 2000 ரூபாய் தரும். அவ்வளோதானா? சரி, என் கூட இந்த டேபிள் உட்காந்துட்டு இருந்தால அவகிட்ட போங்க. ஏன் நீ வர மாட்டியா? நான் மீடியேட்டர், பேச்சுவார்த்தை மட்டும்தான். கம்பெனி அவ தான் கொடுப்பா. என்ன சொல்றீங்க? என்னடா? Okay. ஓகேவா? ஓகேடா. ஓகே. ஓகே. வேற ஏதாவது வேணுமா மேடம்? அப்புறம் சொல்றேன். ஓகே மேடம். இன்னும் எதுக்கு நிக்கிறீங்க? போங்க போங்க போங்க. அவகிட்ட எதுவும் சொல்ல வேணாமா? அந்த டேபிள்ல போய் உட்காருப்பா, அவளே புரிஞ்சுப்பா. போ சரி, போ போ மச்சான், போ. வாடா. வாடா. எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் சாரி, இங்க ஆள் வரும். அது எப்படி வரும்? நாங்கெல்லாம் புக் பண்ணிருக்கோம். இது ரிசர்வ் டேபிளா? ஆமா, இப்போதான் ரிசர்வ் பண்ணோம். சீக்கிரம் சாப்பிடு, போலாம். வாட்? என்ன முகத்துல சர்ப்ரைஸ் காட்டுற? பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கீங்களா? என்னடா பங்காளி, இவளுக்கு புரியலையா? ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஹே, சத்தம் போடாத. உன் மீடியேட்டர் கிட்ட 2000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கோம். மீடியேட்டரா? ஆமா, இங்க உட்கார்ந்திருந்தாலும் ஒரு பொண்ணு, அவகிட்ட தான் கொடுத்தோம். அவகிட்ட ஏன் கொடுத்தீங்க? நீ எங்க 4 பேருக்கும் கம்பெனி கொடுப்பேன்னு சொன்னாலே. சீக்கிரம் சாப்பிடு, போலாம். செருப்பு பிஞ்சிரு ராஸ்கல். யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? மரியாதை எல்லாரும் எடுத்து காலி பண்ணுங்க, இல்லன்னா கொலைய விழுவீங்க. ஏய், என்ன பணத்தை வாங்கிட்டு ஏமாத்த பாக்குறியா? ஏய், நீ எனக்கு பணம் கொடுத்தியாடா? கொடுத்தியா? அப்ப உனக்கு வேற பணம் கொடுக்கணுமா? வெயிட்டர்! ஏய், ஏன் கத்துற? ஏய், நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. யார்கிட்டயும் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்திருக்கீங்க. மரியாதை எடுத்து காலி பண்றீங்களா இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா? மச்சான் மச்சான், பிரச்சனை எல்லாம் வேணாம்டா. போயிடலாம். டேய், வாடா, கிளம்புடா. போங்கடா. பொறுக்கி ராஸ்கல்ஸ். ச்சே. வெயிட்டர்! மேடம், இந்தா செட்டில் பண்ணிய பில்ல. என்னாச்சு மேடம்? பில்ல செட்டில் பண்ணு. ஓகே மேடம். அடி பாவி, என்னை ஏமாத்திட்டு போயிட்டாளா? எங்க போய் தொலைஞ்சாலோ தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ சார், Yes. நான் இங்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போகும்போது என் கூட ஒரு பொண்ணு இருந்தா. ப்ளூ கலர் சுடிதார், ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாங்க. அவங்க அப்பவே போயிட்டாங்களே மேடம். வெளியில போயிட்டாங்க. ஆமா. தேங்க்யூ சார். நீ எங்கதாம்மா போன? இடத்த சொன்னேன்னா நானே இறக்கி விட்டுருவோம்ல. நான் இடத்த தேடி போலேங்க, ஒரு ஆளை தேடி போறேன். சரிதான், இது ஆவறது இல்ல. நீங்க போங்க ப்ளீஸ். இங்க ஒரு பார்க் வரும்ல,
அந்த பக்கமா போங்க கொஞ்சம். என்னாச்சு? ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க? இறங்குமா கீழே. ஏங்க இப்படி கழுத்து இருக்கிறீங்க? வேற ஆட்டோ பிடிச்சு போமா. நாள் முழுக்க உன் கூடயே சுத்திட்டு இருக்க முடியுமா? இறங்குமா முதல்ல கீழே. எனக்கு ஈவினிங் ஸ்கூல் சவாரி வேற இருக்குது. இறங்குமா கீழே. நாங்க அந்த வேலையை பார்க்க வேணாமா? இந்தா வச்சுக்கோ. ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுமா. பாதியில இறக்கி விடுறதுக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும். போயா. சேர்ந்தது பார் சாவுக்குறாக்கி. Why are you looking at me? Do you have any stuff? பத்தல இருக்கா? இருந்தா குடு. குடு. Enjoy the life, man. Enjoy the life. குடு. குடு. சந்தியா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன ஆச்சு உனக்கு? Who are you? Who are you? இந்த கண்ணாடியை போடு. சரி, இங்க பாரு. எழுந்திரு. எழுந்திருமா. என்னம்மா? உஷா. நீ எழுந்திரு முதல்ல. No, get up. எழுந்திரு சந்தியா. நீ எழுந்திரு. நீ முதல்ல செருப்பு போடு. வா, டைம் ஆகுதுமா. வீட்டுக்கு போலாம். எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. வா. சொர்க்கத்துக்கு எழுந்திரு. போலாம் உஷா. எழுந்திரு. இந்த பூமி நரகம். இந்த பூமி நரகம். வா சந்தியா, எழுந்திருமா. ப்ளீஸ் எழுந்திரு. சொன்னா கேளு சந்தியா. ப்ளீஸ் மா, எழுந்திரு. எழுந்திரு. டைம் ஆகுது. வா சந்தியா. எழுந்திரு. வா. எழுந்திரு சந்தியா. எழுந்திரு. ஏய் நில்லு. நேரா நில்லு. இங்க வா, செருப்பு போடு. வா. ஸ்லிப்பர்ஸ் போடு சந்தியா. வாமா ப்ளீஸ். வா, ஸ்லிப்பர்ஸ் போடு. பாத்து மெதுவா. ஏய், ஓ காட். சந்தியா ப்ளீஸ். சந்தியா வா. பார், சரியா வச்சிருக்கேன். போட்டுக்கோ. பாத்து. ஸ்லிப்பர்ஸ் போடு. ஏய். உஷா, வா, சொர்க்கத்துக்கு போலாம். சரி, ஓகே ஓகே, போலாம் போலாம். வா 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 வா. நீ வா. சரி வா சந்தியா, ப்ளீஸ் ப்ளீஸ் மா, வா. நீ வா. வா. ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம். அந்த ஆதி சக்தி கருமாரி ஆலயம் வாழ்வு தரும். ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம். சுகந்தம் வர்த்திவர்தனம் வர்வாருகம் மிருகவந்தனாம் மிருத்யோ முக்ஷயமாமிருதாத் சர்வாபீட்ட பிரசாத பல சித்திரஸ்து மகதைஸ்வர்யாபி வித்திரஸ்து. வாங்கோ, நன்னா இருக்கேலா? இருக்கே சாமி. அர்ச்சனையா? கொடுங்க. அம்பாள் பேருக்கா? இல்ல, என் பொண்ணு அபி பேருக்கு. என்ன சமாதானம் ஆயிட்டேல? நீர் அடிச்சு நீர் விலகாது. இப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும்.
அவ பண்ண காரியத்தை அவ்வளவு சுலபமா மன்னிச்சு ஏத்துக்க முடியுமா சாமி? நீங்க என்ன பேசுறேன்னு நேக்கு விளங்கல. இப்ப அர்ச்சனை அம்பாள் பேருக்கா இல்ல உங்க பொண்ணு அபி பேருக்கா? அபி பேருக்குதா. இன்னும் அவளாண்ட சமாதானம் ஆகலன்னு இப்பதான் சொன்னேன். ஆமா, அவ கூட சமாதானம் ஆகலைதா. அதுக்காக நான் பெத்த பொண்ணை விட்டு கொடுக்க முடியுமா? அவ அழிஞ்சு போகட்டும்னு நான் நினைக்க முடியுமா? சாமி, உங்களுக்கே தெரியும் அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு படிப்படியா முன்னேறி இந்த நிலைமைக்கு வந்திருக்கா. இவ்வளவு உயரத்துக்கு போனவ தடார்னு கீழே விழுந்தா அது நல்லா இருக்குமா? அவ இவ்வளவு நாள் உழைச்சதெல்லாம் வீணா போயிடாது. அமெரிக்கா வரைக்கும் போய் எவ்வளவோ போட்டிக்கு நடுவுல அங்கே ஒரு கான்ட்ராக்ட் பிடிச்சிட்டு வந்திருக்கா. அது கை கூடணும். அவளுக்கு வந்திருக்கிற எல்லா பிரச்சனையும் பனி மாதிரி விலகி போயிடணும். நேரடியா என்னால செய்யறதுக்கு எதுவும் இல்லை. அதான் கடவுளை நம்பி வந்திருக்கேன். நீங்க அர்ச்சனை பண்ணுங்க. கவலைப்படாதே, உங்க பொண்ணுக்கு எந்த துன்பமும் வராது. எல்லாத்தையும் அம்பாள் பார்த்துப்பா. சர்வே ஜன்னாம் ஷா குடும்பானாம் சமஸ்திர கீர்த்தி விஜயாந்திர ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் சனப்பரிஷததி துர்காணி விஸ்வா நாவே வசந்தம் தன்னோ கௌரி பிரஜோதஜாதம் सर्वाभीष्ट प्रसाद बल सिद्धिरस्तु महदैश्वर्याभिवृद्धिरस्तु धनं धान्यं पशुं भगपुत्रलाभं शतशं मत्सरं दीर्घमायुः. ஏற்கனவே அவளோட ஷேர் ஆதி கொடுத்துட்டான், மனோவும் எழுதி கொடுத்துட்டான். இப்ப அநேகமா உங்க ஷேரும் அவனுக்கு தான் போய் சேர்ந்திருக்கும். அதனால என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுமா? சைன் போடுன்னு போட்டீங்களே, நாளைக்கு அந்த கையெழுத்தை அபிய நடு ரோட்ல நிறுத்துங்கிற சூழ்நிலை இப்ப.